வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரஹ்மானுடைய அடியார்கள் என்கிற ஒரு தலைப்பிலே, தொடர் தலைப்பிலே, அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்திலே தனது அடியார்களின் குணாதிசயங்களை பற்றி வரிசைப்படுத்துகின்றான். அந்த வரிசையில் நாம் ஒவ்வொரு பண்பாக ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த பண்பு என்னவென்றால், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸுனூன் வமன் யஃஅல் ஸாலிக யல்கா ஸாமா. இது 25வது அத்தியாயத்தினுடைய 68வது வசனம். முழு வசனத்திலும் 3 பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக ஆரம்பத்திலிருந்து கர்வம் கொள்ளக்கூடாது என்று ஆரம்பித்தோம். அது மாதிரி ஜஹலை புறக்கணிப்பதை பற்றி அல்லாஹ் சொன்னதை பார்த்தோம். இப்படி தொடர்ச்சியாக நாம ஒவ்வொரு பண்பாக பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், இதிலே லா யதுஊன மஅல்லாஹ், ஏற்கனவே அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, துஆ கேட்கும் பொழுது, பிரார்த்திக்கும் பொழுது அல்லாஹ்ட்டையும் பிரார்த்தனை செய்வோம், பிறர்கள்ட்டையும் பிரார்த்தனை செய்வோங்கிற ஒரு நிலை அறவே இருக்காது முஸ்லிம்கள்ட்ட. அல்லாஹ் சொல்றான், துஆ கேட்கும் பொழுது யார்கிட்ட மட்டும் தான் கேட்கணும், அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகின்றான். பொதுவாகவே குர்ஆன்ல பல வசனங்கள்ல அல்லாஹ் ஏகன், அவன் தனித்தவன், அவன் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய இறைவனுக்காக நீங்கள் தொழுவுங்கள், உங்கள் இறைவனுக்காக நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். அது மாதிரி இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய காணிக்கை, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குத்தான் என்று பல இடங்களில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். நாம துஆ கேட்கும் பொழுது, நாம வணங்கும் பொழுது நாம் யார் ஒருத்தன் தான் இருக்கணும். அந்த வணக்கம் எல்லாமே அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கணும். ஏன்னா அவன் தான் படைச்சவன், அவன் தான் அனைத்தையும் அறிஞ்சவன், அவன் தான் கேட்டா கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் சொல்றான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் நீங்க சொல்லுங்க, நான் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு பண்புங்க. நம்முடைய வேண்டுதலை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கணும். இப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம், நம்ம வேண்டுதலை அல்லாஹ்கிட்ட கேட்கிறோம், இது தனியா வேற சொல்லணுமான்னு இல்ல. அல்லாஹ் என்கிற பெயர்ல வேற யாரையா சொன்னாலும் நம்ம கேட்க முடியாது. நம்ம யார்கிட்டையும் கண்டிப்பாக ஒரு சிலையிட்ட போய் ஒரு முஸ்லீம் வணங்கிடவே மாட்டான். ஒரு சிலையிட்ட போய் அல்லாஹ் கேட்பானா? பரீட்சைக்கு போகும்போது ஒரு சிலையை பார்த்து எனக்கு நல்ல மார்க் வரணும் அப்படின்னு சொல்லி சிலையை வணங்குவானா? வணங்கவே மாட்டான். சரி, ஏதாவது ஒரு ஆள்கிட்ட போய் வணங்குவானான்னு கேட்டா வணங்கவே மாட்டான். ஆனால் நல்லோர்கள் என்கிற பெயர்ல ஒருத்தரை சொல்லிட்டா அவன் வணங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு உலகத்துல. உதாரணத்துக்கு ஒரு அவுலியா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சொல்றேன், ஒரு அவுலியா இருக்காரு, இந்த அவுலியாவிட்ட நீங்க கேட்டா கிடைக்கும், அப்ப குழந்தை வாக்கியம் கேட்டா கிடைக்கும்னு சொன்னா கேட்கிறாங்களா இல்லையா? இதுதான் இங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, பிரார்த்திக்கவே முடியாது. அல்லாஹ்ட்ட மட்டும் தான் பிரார்த்திக்கணும். ரப்பு ஒருத்தன் தான் பிரார்த்திக்கணும். அன்னைக்கு இந்த லாத்து, மனாத்து, உஸ்ஸா இப்படி சிலைகளுடைய பெயர்கள் சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்கக்கூடிய சிலைகள்னா வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர், இதெல்லாம் சிலைகளுடைய பெயர். உண்மையில் இது சிலைகளுடைய பெயரா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், தாய்மார்கள், சகோதரிகள் நல்ல கவனமாக கேளுங்கள், இது உண்மையில் சிலைகளுடைய பெயரா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வத்து வணங்குனாங்க. வத்துட்ட போய் கேட்டாங்க, வத்துன்னு ஒரு விக்கிரகத்திட்ட போய் கேட்டாங்க, வத்து எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, நீங்க இறைவன் சிபாரிசு பண்ணி எனக்கு கொடுங்க, சுவாஹுவே நீங்க எங்களுக்கு கொடுங்க, நஸ்ருவே, இவங்களாம் யாருன்னா வத்து அலைஹிஸ்ஸலாம், வத்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பஷீரப்பா ஒலியுல்லா மாதிரி வத்து ஒலியுல்லா, நஸ்ரு ஒலியுல்லா, கல்வத்து நாயகம் மாதிரி சுவா ஒரு நாயகம்,
யகூத் ஒரு நாயகம், நசுர் ஒரு நாயகம். எப்படி இவங்கெல்லாம் நாயகம் அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், குர்ஆனுடைய வரலாறு நான் சொல்றேன். இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? இவங்கெல்லாம் 100% நல்ல மனிதர்கள், நல்ல மனிதர்கள். பசிரப்பா ஒலியுல்லாவுடைய தன்மை என்னங்கிறது சர்டிபிகேட் அல்லாஹ்ட்ட இருந்து நம்ம யாரும் வாங்கல. கல்வத்துன்னு சொல்றோமே, அவருடைய நிலை என்னங்கிறது நமக்கு அல்லாஹ் தந்தானா? அல்லாஹ் தரல. வத்துக்கெல்லாம் யாரே தந்திருக்கா? அல்லாஹ்வே தந்திருக்கான். வத்துலாம் நல்லவர் தான். ஆனால் அவர்கள் இறந்த பிறகு ஷைத்தான் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சான், என்னப்பா இவ்வளவு நல்ல நல்ல அடியார்களா இறந்து போயிருக்கிறாங்களே, இவங்களுக்கு நினைவாக ஏதாவது ஒரு ஸ்தூபி கட்டி வைக்கலாமா, ஒரு நினைவு தூண் ஒண்ணு கட்டி வைக்கலாம் வேண்டியதானே அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒண்ணு போட்டான். அடுத்த ஜெனரேஷன்ல வெறும் தூணோடு நிப்பாட்டிட்டீங்களப்பா, இவங்களுக்குன்னு ஒரு பெருசா ஒரு அடக்கத்தலம் கட்டிருங்களப்பா அப்படின்னு போட்டான். அடுத்த ஜெனரேஷன்ல ஷைத்தான் என்ன தெரியுமா போட்டான், இவங்கள்ட்ட இப்படி கட்டி வச்சா மட்டும் போதுமா, அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லுங்க கேட்பாங்கல்ல, நல்லவங்கல்ல அப்படின்ட்டான். இப்படி வந்ததுதான் தர்கா வழிபாடு. இப்படி வந்ததுதான் சிலை வணக்கமே உலகத்துல. முதல்ல சிலை வணக்கம் உருவானதே நல்லோர்கள் என்கிற பெயர்ல தான். அதுக்குன்னு நல்லோர்களை மதிக்க கூடாது என்று யாருமே இங்க சொல்லல. நல்லோர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அவர்களை போன்று நாம் வாழ வேண்டும். பஷீரப்பா ஒலியுல்லாவுடைய சரிதம் மிக சரியானதாக, அவர்கள் சிறந்தவராக இருப்பார் என்று சொன்னால் அந்த சிறந்த வாழ்க்கைக்குரியவர்களாக நாம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த முடிவு எடுக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை நாம வாழணும், முடிவு எடுக்கணும். இதுதான் உண்மையான அல்லாஹ் குர்ஆன் எதிர்பார்க்கிற வாழ்வு. இதுதான் உண்மையான இபாதுர் ரஹ்மானை ஒளிய. பஷீரப்பா ஒலியுல்லாட்டையும் போய் கேட்டோன்னு வைக்கல, அதுக்கும் சிலைகள்கிட்ட போய் வணங்குறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். நீங்க போய் பாருங்க, அல் குர்ஆனுடைய 25வது அத்தியாயம் 68வது வசனம். லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகிர். அல்லாஹ்வோடு சேர்த்து வேற யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அல்லாஹ்ட்ட மட்டும் தான் பிரார்த்தனை. துஆ கேட்டா யார்ட்ட கேட்பாங்க? அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்பாங்க. அல்லாஹ்ட்டையும் கேட்போம், இவர்கிட்டையும் கேட்போம் இருக்காது. இன்னைக்கு ரமலானுடைய 17வது நாள் அப்படின்னா பத்ர் யுத்தம் நடந்துச்சு. எதுக்காக நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. பத்ர் யுத்தம் ஏன் நடந்துச்சு? மக்கா காஃபிர்கள் காஃபிர்கள் என்று சொல்றோமே, இந்த மக்கா காஃபிர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க லாத்து மனாத்து உஸ்ஸான்னு சொல்லி நல்லோர்களுக்கு தான் சிலை வச்சாங்க, நல்லோர்கள்ட்ட தான் கேட்டாங்க. நீங்க காபத்துல்லாக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை இருந்துச்சு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை இருந்துச்சு, நபிமார்களுடைய சிலைகள் உள்ள இருந்துச்சு. நபிமார்கள் சிலை தானே, நபிமார்கள்ட்ட துவா கேட்கலாமே அப்படின்னு ஸல்லல்லாஹு நினைச்சிருந்தா அதை என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. பத்ர்லாம் நடந்தே இருக்காது, பத்ர்லாம் நடந்த உஹது நடந்திருக்காது, யுத்தமே நடந்திருக்காது. பத்ர் யுத்தம் நடந்தது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் மிகப்பெரியவன், அவன்கிட்ட தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற கொள்கை ஓங்குவதற்கு தான் நடந்துச்சு. அந்த கொள்கை உடையவர்களை கொள்வதற்காக சதிகார சண்டாளர்கள் அபூஜஹல் 1000க்கு மேற்பட்ட படையை திரட்டி இது போன்ற ஒரு ரமலானுடைய 17வது நாளிலே பத்ர் மைதானத்திலே முஸ்லிம்களை பூண்டோடு ஒழித்து விட வேண்டும் என்று அவன் என்ன செய்யறான், பிளான் பண்ணிட்டு வர்றான். அதுக்கு அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமா தான். அல்லாஹ்ட்ட மட்டும் பிரார்த்தனை செய்யணுங்கிறது தான். அல்லாஹ்ட்ட மட்டும் பிரார்த்தனை செய்யணும்னு ஒரு டீம் இருந்ததுனால அந்த டீம் அடிக்கிறது தானே வர்றான். அதனால அல்லாஹ்ட்ட மட்டும் பிரார்த்தனை என்பது என்றைக்கு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது அல்லாம செய்தலி பாத்திமாட்ட போய் கேட்போம், அவங்க ஆத்தங்கர பள்ளிக்கு போகலாம் அல்லது பொட்டல் புதூருக்கு போகலாம், மொஹிதீன் ஆண்டவரிடம் போகலாம் சொன்னா இது இபாதுர் ரஹ்மானுடைய அடையாளம் கிடையாது. முதல்ல அடிப்படையில் விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்க வேண்டும். துஆ என்பது பிரார்த்தனை என்பது யார்கிட்ட தான்? அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் தருவான். எல்லா நபிமார்கள் எடுத்துக்கிட்டுங்களேன். இப்ப குழந்தை நபிமார்கள் இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவ வெளி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, நல்ல அந்த ஹிஸ்டரி நீங்க கவனிச்சு பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் வளர்க்கறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க தான் வளர்க்கறாங்க, பராமரிக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறதுக்காண்டி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்க மெஹராபுக்கு வர்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சம்பவம் ஆல இம்ரான்ல சொல்றான். ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தார் அப்படின்னு அவங்க பேர் தான், சரியா? இப்ப அங்க பார்த்தா ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பக்கத்துல பழங்களா இருக்கு, ஃப்ரூட்ஸ் பழங்களா இருக்குது. அவருக்கு ஆச்சரியம், என்னடா இந்த அம்மாவுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். எதா இருந்தாலும் வெளியே இருந்து ஒரு பொருள் வரணும்னா யார் கொண்டு வரணும்? நான் தான் கொண்டு வரணும். நான் கொண்டு வந்தாதான் இந்த அம்மாவுக்கு கிடைக்கும். ஆனால் இங்க என்ன பார்த்தா பழங்களா இருக்கு. அது எப்படிப்பட்ட பழங்களா இருக்குது? அந்த ஏரியாலேயே விளைச்சல் இல்லாத பழமா இருக்கு. ஒருவேளை அந்த அம்மா வெளியே வந்தாலும் இந்த சந்தையில இந்த பழம் கிடையாது, இந்த பகுதியிலேயே இந்த பழம் கிடையாது.
அப்படி வினோதமான வித்தியாசமான பழங்களை எல்லாம் இந்த அம்மாவுக்கு வழங்கியது யார் என்று ரொம்ப பெரிய ஆச்சரியத்துல என்ன கேட்டாங்க தெரியுமா? எங்க யாரு கிடைச்சிச்சு அப்படின்னு. எப்படி கிடைச்சிச்சு பணம்? அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஹுவ மின் இன்தில்லா, ஹுவ மின் இன்தில்லா, அல்லாஹ் இடத்திலிருந்து எனக்கு இது வந்துச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் அல்லாஹ் தந்தான். இந்த ஒரு வார்த்தையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மெல்ட் ஆயிட்டாங்க. அப்படியே விழுறாங்க சஜிதால, அந்த இடத்துல சஜிதால விழுறாங்க. இதை கேட்டுட்டு சஜிதால விழுந்து சொன்னாங்க, யா அல்லாஹ், எலும்புகள் எல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது, நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, என்னுடைய துஆ ஒருபோதும் தளராது, என்னுடைய பிரார்த்தனை ஒருபோதும் தளராது, என்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் தளராது. எனக்கு இப்ப தேவை எனக்கு ஒரு குழந்தை. நீ குழந்தைய தாயாலாம் கேட்டாங்க. எப்ப கேக்குறாங்க? ஜாயிண்ட் புரியுதா? எப்ப கேக்குறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பழங்களை கொடுக்கிறான், அந்த நாட்டிலேயே விளைச்சல் இல்லாத பழங்களை வழங்குகின்றான். இப்படி அதிசயமான ஆச்சரியத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ், இப்படி அதிசயங்களை நிகழ்த்துகின்ற ரப்பு, என் வாழ்க்கையிலேயே நிகழ்த்து. நான் கிழவனா போயிட்டேன், ஆனால் இந்த கிழவனுக்கு குழந்தை தரும் பாக்கியத்தை யாரால முடியும்? ரப்பு ஒன்னால முடியும். நரம்புக்கு பலத்தை வழங்குபவன் நீ, பலகீனத்தை வழங்குபவன் நீ. எலும்புகளுக்கு பலத்தை வழங்குபவன் நீ, பலகீனங்களை வழங்குபவன் நீ. மனிதனுக்கு இளமையை வழங்குபவன் நீ, முதுமையை வழங்குபவன் நீ. அப்படிப்பட்ட நீ எனக்கு குழந்தையை தா என்று அந்த நம்பிக்கையின் உச்சத்துல அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. நம்ம பிரார்த்தனை ரப்பிட்ட இருக்கணும், நம்ம மாறி நின்ற கூடாது. அல்லாஹ் நம்மளை காப்பாத்தணும். யாரோ ஒருவர் சொன்னார், பெத்துமா சொன்னார், கண்ணுமா சொன்னார், வாப்புமா சொன்னார், ஏதோ ஒரு அசரத்து சொன்னார் என்பதற்காக வேண்டி இந்த நாயகத்திடம் ஒரு விட்டு அந்த நாயகத்திடம் ஒரு அங்க போய் ஒரு துவா என்று நாம் சொல்லிவிட்டால், சென்று விட்டால், இது ஒரு இணை வைப்பு. இது அல்லாஹ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகத்திலேயே அல்லாஹ் பெயர் வைத்து ஒரு குழந்தையை கொடுத்தது யாருக்கு தெரியுமா? இன்னைக்கெல்லாம் நம்ம குழந்தையை பெற்றுட்டு பேர் வைப்போம், அப்படிதானே? ஆம்பளை புள்ள பிறந்திருக்க அசர்த்து ஒரு பேரு, பொம்பளை புள்ள பிறந்திருக்க அசர்த்து ஒரு பேரு, 10 பேர். சில பேருக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணுவார்கள். ஆஸ்பத்திரியில சொல்லுவாங்கல்ல, ஆமா கன்ஃபார்ம் ஆயிட்டுமா, நாள் தள்ளி போயிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அப்பவே அசர்த்து 10 பேரு ஆம்பளை, 10 பேர் பொம்பளை. இந்த 10 மாசம் ஓடும், என்ன பேர் வைக்கலாம். இதுல 10 சண்டை வேற, ஒரே சண்டை வீட்டுல. கடைசியில மாட்டுமா சைடு அகமதுன்னு ஒரு பேரு, வாப்புமா சைடு ஆசிக்குன்னு ஒரு பேர், அகமது ஆசிக். ஒரு பேர் வையா இல்ல, இவங்க அகமதுன்னு வச்சாங்க, இவங்க ஆசிக்குன்னு வச்சாங்க. பாவம் அந்த பையன். ஏன்னா அப்புறம் பார்த்தா இங்க அவன் வீட்டுல மாப்பு வீட்டு சைடுல என்னது அகமது அவர் பேரு, இங்க இந்த சைடுலாம் ஆசிக்கு. இந்த வீட்டுல வந்து ஆசிக்குன்னு கேட்டா யாருன்னு சொல்லுவா. கடை பெரிய இதெல்லாம் நடக்கும். ஆனா அல்லாவே பேர் வச்சான், யஹ்யா அப்படிங்கிற பேர். யாருக்கு? துவா என்பது அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். துவா என்பது ரப்புட்ட மட்டும் தான் கேட்கணுங்கிறது அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான பண்பு. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய என்ன பிரச்சனை வரட்டுங்க, நாம பள்ளிவாசல்களோடு தொடர்பு வையுங்கள். இங்க கபிரிஸ்தானத்திற்கு போக கூடாது, யாரையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மையவாடிகளுக்கு போக கூடாது, யாரையும் அடக்கம் செய்து வைக்கின்ற இந்த தர்காக்களுக்கு போக கூடாது, சமாதிகளுக்கு போக கூடாது. இறந்தவர்கள் தான். ஏன் இங்கிருந்து மதீனாவுக்கு செல்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்க போய் பிரார்த்தனை கேட்கலாமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அங்க போனீங்கன்னா மஸ்ஜித் நபவியில போய் என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கா யா அய்யுஹன் நபி. நபிக்கு தான் என்ன செய்யணும்? ஸலவாத் சொல்வோம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொன்னா அல்லாஹ் நமக்கு ஸலவாத் சொல்லுவோம், அது வேற விஷயம். அல்லாஹ் நமக்கு துஆ செய்ய நமக்கு அருள் புரியும், அது வேற விஷயம். ஆனா அங்க போய் கூட நபியே எனக்கு இதை கூட அதை கூட கேட்டா அதுக்கு பேர் ஷிர்க், இணை வைப்பு. இணை வைப்பை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதனால இந்த கபறுகளுக்கு செல்வது, தர்காக்களுக்கு செல்வது இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இபாதுர் ரஹ்மானுடைய பட்டியல்ல நாம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்றால் அல்லாஹுடன் வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள். அல்லாஹ்ட்ட செருப்பு வாறு அருந்து போனாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். பத்ர் போர்ல போய் ஸலவாத்துல நின்னாலும் அல்லாஹ்ட்ட தான் போய் கேட்டாங்க. எந்த ஒரு இடத்துலயும் அந்த இடம் வேற யாருக்கும் கிடையாதுங்கிறத அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில இதுதான் நமக்கு இன்னைக்கு நம்ம சஜிதால விழுந்து ரப்பிட்ட கேட்டா அல்லாஹ் தந்துருவான் நமக்கு. எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படிப்பட்ட அதிசயங்கள் மூலமாக அவர்களுக்கு உணவளித்தானோ, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
கிழவர்களாக ஆன பிறகு அந்த அம்மாட்ட போய் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அம்மா என்ன சிரிக்கிறாங்க. அவங்க மனைவி, எப்படி நான் ஒரு மலடியா இருக்கிறேன், நான் ஒரு கிழவனா கிளவியா இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அல்லாஹ் நாடினால் பிறக்கும். அப்போ அல்லாஹ் இடத்துல உள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடு ரப்புட்ட தான் கேட்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி வரைக்கும் ரப்புட்ட தான் கேட்டாங்க. ரப்பிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்பது தலையாய ஒரு குணம், அல்லாஹுக்காக மட்டும்தான் இருக்கும். என்ன செய்யறாங்க, பேசாம போய் ஆத்தங்கரையில போய் ஆடு இருக்க போறேன், மாடு இருக்க போறேன், இந்த முடியை நேச்ச கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்கிருந்து இவர்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்கிறது? யாருடைய கல்ச்சர், பழக்கம்? இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இந்த அசர்த்துமார்களையும் நான் அடிக்கடி கண்டிக்க வேண்டியது இருக்கு. இந்த பள்ளிவாசலுக்கு போனா கேள்வி கேட்குறது, பள்ளிவாசலுக்கு பெண்கள் போகலாமா தெரியுமா? பள்ளிவாசலுக்கு போனா பள்ளிவாசலுக்கு பெண்கள் போகலாமா? பள்ளிவாசலுக்கு பெண்கள் தொலை போனால், ஜமாத்து தொலை போனால், ஜும்மா தொலை போனால் பித்னா வந்து விடும், குழப்பம் வந்து விடும், பிரச்சனை வந்து விடும். சரி, தர்காக்கு போலாமா? அதெல்லாம் வேன் இருக்கு, வெட்டையில நிக்கும் பஸ், ஏறி போலாம். அதெல்லாம் பஸ் நிக்கும், கூட்டம் கூட்டமா ஏறி போங்க, ஆண்கள் போங்க, பெண்கள் போங்க, பொட்டல் புதுரை போய் டம்மு டம்முன்னு கொட்டடிப்போம், எல்லாரும் சுத்து நில்லுங்க, போங்க, நல்லபடியா போங்க. அத்தங்கரை பள்ளியாசல் போங்க, நல்லபடியா வாங்க. அங்க போய் புர்கா போட வேண்டிய அவசியம் இல்ல, நல்ல பவுடர் போட்டுக்கலாம், பூ வச்சுக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். அங்கெல்லாம் பித்னாவதாக ஹஸரத் அவர்களே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் போய் நீங்கள் துஆ கேட்டால் பித்னா வந்து விடும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்ல போறோம்? அதனால பிரார்த்தனை என்பது, துஆ என்பது யார்ட்ட மட்டும் தான் கேட்கணும்? ரப் அல்லாஹ், அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் அழைக்க கூடாது. அல்லாஹ்ட்ட தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட தான் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்விடம் தான் எல்லோரும் கேட்க வேண்டும். அல்லாஹ்வும் சொல்கிறான், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், ஃபஇன்னி கரீப். நபியே, என்னை பற்றி உங்களிடத்தில் எனது அடியார்கள் கேட்கிறார்கள், நான் பக்கத்தில் இருக்கின்றேன், பிரார்த்திப்பவர்களுக்கு பதில் அளித்துக் கொண்டிருக்கிறேன். யார்கிட்ட கேட்கணும்? முதல் வாரத்துல வந்து ரப்பு நிற்கிறான், அல்லாஹ்ட்ட தான் நம்ம கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறந்த இபாதுர் ரஹ்மானுடைய இந்த வரிசையில வந்து அல்லாஹ்விடம் பிரார்த்திப்ப, நம்ம கஷ்டங்களை ஃபுல்லா அல்லாஹ்ட்ட சொல்லும், தவக்கல் வைப்போம். வீட்டுல என்ன பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கட்டும், அல்லது மாப்பிள்ளை கிடைக்காத வகையில பிரச்சனை இருக்கட்டும், குடும்பத்துல கஷ்டங்கள் இருக்கட்டும், மன கஷ்டங்கள் இருக்கட்டும், பிள்ளை இல்லைங்கிற நிலை இருக்கட்டும், பிள்ளையால பிரச்சனை இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சஜிதாவில் விழுந்தால் ரப்புக்கு நெருக்கமாக நாம் இருப்போம். சஜிதாவில் இருந்தால், சஜிதா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சஜிதாவுல நீங்க இருக்கும்போது அல்லாஹ்க்கு நெருக்கமா இருக்கீங்க, அந்த நேரத்துல ரப்பிட்ட அழுது கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிவர்த்தி செஞ்சு வச்சிருவான். அல்லாஹ் நிவர்த்தி செஞ்சு வச்சிருவான். அப்போ சில பேருக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம சஜிதாவுல தமிழ்ல துஆ கேட்கலாமான்னு கேட்கிறாங்க. இந்த ஹதீஸை நாம் அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழில் தான் பிரார்த்தனை கேட்க வேண்டும். இந்த ஆலிம் சமார்கள் கூட 5 வேளை தொழுதுட்டு துஆ கேட்கறாங்கல்ல, ரப்பனா ஆத்தினான்னு ஆரம்பிக்கிறாங்கல்ல, நல்ல துஆக்களுடைய அர்த்தங்கள்லாம் இருக்குது. ஆனா அந்த ஆலிம் சமார்கள்ட்ட கூட உங்களுடைய சுய தேவைகளை நீங்க அதே அரபில கேட்க முடியுமான்னு கேட்ட திணறிடுவாங்க, டக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. 1000 கஷ்டங்கள், 1000 பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேச வேண்டும் என்றால் அவர்கள் எந்த மொழியை புரிந்திருக்கிறாரோ அந்த மொழியில அல்லாஹ்ட்ட கேட்கணும். தமிழ்ல கேட்கணும். தமிழ்ல கேட்க முடியுமா? தமிழ் இல்ல, எனக்கு இங்கிலீஷ் தான் நல்லா வரும் சொன்னா இங்கிலீஷ்ல நினைச்சல அரபில கேட்கலாம். அல்லாஹ்வுக்கு இங்கிலீஷ் தெரியும், எல்லா மொழியும் தெரியும். அப்ப சஜிதா என்பது நெருக்கம். யாருக்கு நெருக்கம்? இடைத்தரகர்கள் தேவையே கிடையாது. அங்க இடையில யார் எந்த அவுலியாக்களுக்கும் இடம் கிடையாது. நேர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலேயே நீங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்டையே கடைசி வரைக்கும் நம்ம பிரார்த்தனை செய்து விட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாம தான் யாரு? அடுத்த இறைநேசர் என்பதை விலகிக் கொள்ளணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரார்த்தனையை ரப்பிடத்தில் அதிகம் கேட்கக்கூடிய நல்லடியார்களாக, ஏனையவர்களுக்கு கேட்கக்கூடிய தவறுகளை புறக்கணித்து வாழக்கூடிய, திருந்தி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.